சம்சி ஆர்கானிக்கின் இனிய வணக்கம். நான் உங்களுக்கு கௌதமன். நம்ம குஜிலியம்பாறையில் தக்காளி நடவு பண்ணியிருந்தோம். இன்னையோட 20 நாள் ஆயிடுச்சு. இந்த 20 நாள் ஆன தக்காளி செடிக்கு நம்ம இப்போ களை வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த செடிகள் நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. ஒரு சில செடிகள் பூ எடுக்கிற அளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. இனி வந்துட்டு செடிகள் வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். இன்னொரு 10 நாளில் நம்ம இதுக்கு குச்சி அடித்து சரடு இழுத்து கட்டிடணும். ஏன்னா அந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் இன்னும் வளராது இருக்குது. இந்த செடிகள்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி போய் சேரல அந்த இடத்துக்கு, மருந்துகள் சரியாக போகாதனால அப்படி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஹியூமிக்கு இந்த கரையர்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹியூமிக்கு, ஃபல்விக்கு, அமினோ ஆசிட் இது 3 கலந்தது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இப்போ நம்ம இந்த செடிக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு செடிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு குழி எடுத்துக்கிறோம். குழி எடுத்து வேர் பகுதியில் நம்ம ஒரு அளவுக்கு நமக்கு இவ்வளோ வந்துட்டு ஒரு செடிக்கு நம்ம கொடுக்குறோம். இது வந்துட்டு என்ன ஆகுனா, மேலே போட்டோம்னா ஆவி ஆயிரும். இதை வந்துட்டு இந்த மாதிரி போட்டு மண்ணுகளை நம்ம மூடி விட்டுறணும். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி போக ஈரமாகி செடிகள் வேகமாக வளர்கிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ செடிகள் இன்னும் ஒரு 20 நாளில் பார்த்திங்கன்னா பூ எடுத்து நல்லா மேலே வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செடிக்கும் பக்கத்தில் நம்ம வச்சிடணும். இந்த பாருங்கள், ஒரு சில செடிகள் வந்துட்டு கள்ளிப்பூச்சி தாக்கம் இருக்குது. அது வந்துட்டு நம்ம சரி பண்ணணும், மருந்தடிக்கணும். இதை மட்டும் நம்ம சரி பண்ணணும். ஏதோ ஒரு செடி தான் இருக்குது. மழை கொஞ்சம் அதிகமாக பெஞ்சனால ஒரு 100 நாற்று பக்கம் அடிபட்டு போச்சு. இதுக்கு வேறு நாற்று வாங்கி வச்சுருக்குறாங்க லோக்கலில். ஆனால் இந்த நாற்று சரியாக எந்திரிச்சு வருமானட்டு தெரில, பார்ப்போம். அதுக்குள்ளே இந்த செடிகள் வந்துட்டு வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தடுத்து நம்ம இந்த தோட்டத்தை எப்படி நம்ம கொண்டு பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.